ஹாய் கைஸ், நான் உங்கள் சோலோ மிக்கி கேமிங். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்க, இந்த பார்ட்டில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு புது வீடு தான் கட்ட போகிறோம். போன பார்ட்டில் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன விஷயம் பண்ணுவோம், கொஞ்சம் காப்பரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அயனு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ஹண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். மறக்காமல் அந்த பார்ட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் வீடு தான் கட்ட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்க, வீடுனா ரொம்ப ஒரு பெரிய வீடுலாம் இல்லை, ஒரு சின்ன வீடு தான். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இதுவாக இருக்கும், ஒரு ஃபார்மலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இவன் வேறு யார், நம்ம கோமாளி கொள்ளை காசுக்கு பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம போயிட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் சட்டு புட்டுன்னு பார்த்துருவாங்க. வீடு நல்லாயிருக்கும். நான் ஒரு டுட்டோரியல் பார்த்து தான் கட்டுறேன். ஓகேங்களா? யூடியூப்பில் ஒரு டுட்டோரியல் பார்த்து தான் கட்டுறேன். நீங்களும் கட்டுன்னா கட்டுங்க, நல்லாயிருக்கும். நம்ம சேனலை பார்த்து அப்படியே கட்டுங்க, நல்லா சூப்பராக வருங்க அந்த வீடு. ஓகேங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 5 பிளாக்கு மேலே ஏற்றணும். ஓகேங்களா? ஐயோ, வீடு கட்ட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி பிரச்சனையா? ஓகேங்க, தட்டி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் நம்ம கண்டிப்பாக வெற்றிப்படி நோக்கி போய்கிட்டே தாங்க இருப்போம். ஓகேங்க, இப்போ 5 பிளாக் மேலே ஏற்றும். இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ, இதை வேறு செக் பண்ணலான்னு வந்தால் திரும்ப கீழே விழுந்துட்டு, அந்த கிளாஸ் எந்த சைடு இருக்குன்னு பார்க்க வந்தேன். பார்த்தா கீழே விழுந்துட்டேன். சரி விடுங்க, நம்மளோட நேரம். ஓகேங்க, இப்போ இதை மைண்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போய் இந்த 3 சைடு இந்த கார்னரில் வைக்கணும். இந்த 3 கார்னர்லேயும். ஓகேங்க, 5 பிளாக்கு இந்த மாதிரி ஹைட் ஏற்றணும். ஓகே, அதே சேம் இங்கேயும் இங்கே கிடையாது, இங்கே தான் ஏற்றணும். அதே மாதிரி 1 2 3 4 5. ஓகேங்க, அதே மாதிரி இங்கே. ஓகே, எனக்கு வேறு பயங்கரமாக டேமேஜ் விழுதுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இருங்க, நம்ம இதை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். ஸ்டீக்கை இப்படியே விழுந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மர்கியாக தான். ஓகேங்க, இப்போ மேலே இருக்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுவோம் நம்ம. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கீழே வச்ச மாதிரியே கிளாஸ் தான் வைக்க போகிறோம். இந்த வீடு என்னடாமா ஆல்ரெடி பாதி ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால் வீடியோ பாதியிலே ரெக்கார்டிங்லேயே ஸ்டாப் ஆகிடுதுங்க. சரி விடுங்க, இது வரைக்கும் தான் கட்டியிருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ திரும்பவும் கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, இங்கே எதுக்கடா இப்போ பிளாக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்ம டோர் வைக்க போகிறோம். ஓகே, கரெக்டாக தான் கட்டுறேன்னு நினைக்கிறேன். அந்த வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பண்ணுறதை அப்படியே பார்த்து கட்டுங்க, நீங்கள் சும்மா பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த இது இருக்குல்ல ஸ்டேர்ஸ் எடுத்து இப்போ இதே மாதிரி மேலே லைனாக வச்சுக்கிட்டே வரணும். நீங்கள் இதே மாதிரி வைங்க. ஐயோயோ, இதுக்கு தான் சொன்னேன், இந்த ஸ்டேர்ஸ் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வைக்கணும், இல்லைனா நல்லா வராது வீடு. ஓகே, ஃபைனல் ஸ்டேர் இங்கே 1 கரெக்டாக வருமா? வந்துருச்சுங்க. ஐயோயோ, திரும்ப விழுந்துக்கிட்டே இருக்கேன். அடே மண்டையா போண்டா மூக்கா, திரும்ப விழுந்துக்கிட்டே இருக்கேன் நான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து வைப்போம். இப்போ அதே சேம் ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு போர்ஷனில் இதே சேமு, ஆனால் ஃப்ரண்ட்டு போர்ஷனில் இந்த மாதிரி திரும்பி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஐயோயோ டேய் மண்டையா, என்னடா நீ இப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன், திரும்ப அந்த சைட்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க நான். ஓகே, ஐயோயோ இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ளேயுமா இவன் வேறு. ஓகேங்க, இவன் வேறு, நான் இதில் வேறு என்ன நானே திட்டிக்கிறேன். ஓகே, சரி விடுங்க. இப்போ நம்ம சரசரன்னு எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ எத்தனை வாட்டி தான் விழுந்து ஏறுவேன்னு தெரில. பெசாத இருங்க, இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதான் சொன்னேன்ல நான். ஐயோயோ, ஸோ ஒரே நம்மளை பற்றி நம்மளே புகழ்ந்துக்கக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க போல். சரி ஓகே, இந்த சைடில் ஃபுல்லாக இப்போ இது வச்சு காட்டலாம். ஓகேங்க, இதை நான் ஃபுல்லாக இது மாதிரி வச்சு கட்டி முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணிட்டேன். ஓகேங்க, இப்போ கீழே தான் நம்ம வைக்கணும். கீழே தான் நம்மளுக்கு ஃபுல் வேலையுமே. ஐயோயோ, திரும்ப வச்சுக்கிட்டே திரும்ப நான் தப்பு பண்ணுறேங்க, கடுப்பாக வருது. ஓகே, இதே மாதிரி நம்ம கீழேயும் வச்சு கட்டணும். ஓகேங்களா? கீழே கட்டுறது செம்ம ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணி வச்சிங்கனாலே அழகாக வச்சுருவான். ஓகேங்க, இப்போ இந்த கிளாஸ் பிளேன்ஸ் இருக்குல்ல, கிளாஸ் பிளேன்ஸு, இதை எடுத்து அப்படியே சரன்னு லைனாக வச்சுக்கிட்டே வரணும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கா? ஓகேங்க, கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணணும். தப்பாக வச்சிடக்கூடாது கிளாஸை, அப்புறம் உடச்சிங்கன்னா திரும்ப வராது. ஏன்னா கிளாஸுக்கு சில்க் டச் இருந்தால் மட்டும்தான்
உடைக்க முடியுங்க. ஓகே கரெக்டாக இருக்கா, வச்சிடலாமா? இங்கே எதுனா என்னடா அந்த கிளாஸை பக்கத்தில் உத்து பார்த்திங்கன்னா அதோ ஒரு மாதிரி ஏதோ கருப்பாக தெரியுதுங்க. ஓகே இப்போ மேலே வைக்கிறது ஈஸி. இந்த மாதிரி அந்த இதில் வச்சு முட்டு கொடுத்து வச்சுக்கிட்டே வந்திங்கன்னா வச்சுருவோம். ஓகேங்க இப்போ நம்ம கீழே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே தான் டோர் வைக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம கீழே வந்து எப்படி வீடே பயங்கரமாக இருக்கா சும்மா பார்க்குறதுக்கு. இருங்க நம்ம ஃபுல்லாக கட்டினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கீழே வந்து இந்த சைடில் இருங்க இந்த ஸ்டேர்ஸ் வந்து உடச்சிடலாம். எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னதுன்னா இந்த ஸ்டேர்ஸ் வந்து இப்படி இங்கே வைக்கக்கூடாதுங்க, அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வைக்கணும். அதாவது கதவை இப்படி வச்சோம்னா நம்ம படிக்கட்டு போட்டு மேலே வர முடியாதுங்க. ஸோ ஓகே இருங்க. அது இல்லாமல் இந்த கிளாஸை வேறு மறைச்சிரும் இந்த ஸ்டேர்ஸு. அதாவது இந்த ஸ்டேரை சொல்லலை நான், மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டு வச்சோம்னா அது வந்து மறைச்சிரும். ஓகே இருங்க இதை வச்சு இப்போதைக்கு ஃபில் பண்ணிவிடுவோம். இது நல்லா இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆமாம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இல்லை. இருங்க அதை நம்ம கொஞ்சம் மாற்றிடுவோம், எல்லாத்தையுமே மாற்றுவோம். இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாம் லைனாக ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே வந்துடுவாங்க. ஓகே இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது இருக்கும். ஓகே இந்த ஃபஸ்ட்டு நம்ம டோரு, அதுக்கப்புறம் மேலே ஏறி போகிறதுக்கான படிக்கட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிப்போம். அந்த ப்ரூவிங் ஸ்டாண்டெலாம் எடுத்து இந்த சைடில் வச்சுருவோம், போர்ஷன் செய்கிற ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் சீக்கிரம் எடுத்து எல்லாத்தையும் லாஸ்ட்டில் போடுறா. ஓகே பெட்டு, ஐயோ பெட்டை வேறு உடச்சிட்டேன், எவனும் வந்து பின்னாடி இருந்து அடிச்சிடக்கூடாது. ஓகே இருங்க ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணணும். படா செட் பண்ணியாச்சுங்க. இப்போ போயிட்டு இந்த சைடு ஃபுல்லாக இனிமேல் காபுல் ஸ்டோன்ஸ் தான் வந்து வைக்க போகிறோம். இனிமேல் முழுக்க ஃப்ரேமிங் வேலை. ஃப்ரேமிங்குன்ற பெரிய கொத்தனார் மாதிரி பேச வேண்டியதான். ஓகேங்க இப்போ இந்த சைடு ஃபுல்லாக இதை வச்சு கட்டிடுவோமா நம்ம. ஓகே இந்த மாதிரி பிளாங்க் வச்சு கட்டிடுவோங்க. ஓகே நல்லாயிருக்கு. ஐயோ உள்ளே வேறு ஒன்று தெரியாமல் வச்சு விட்டேன், சரி விடுங்க அதை அப்புறமா எடுத்துப்போம். ஓகே இந்த மாதிரி பிளாங்க் வச்சு கட்டிடுவோம். ஓகேங்க இப்போ நமக்கு ஸ்டோன் வேறு கொஞ்சம் இல்லை, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டோனை போய் மைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே ஃபுல்லாக ஸ்டோனை தான் வைக்கணும். ஓகேங்க நான் ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே ஸ்டோனை வந்து ஃபுல்லாக மைண்ட் பண்ணியாச்சு. அந்த இடத்த எப்படி ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டேன் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே விடிஞ்சு போச்சு, நைட் ஆயிடுச்சு. எப்பா என்ன வேலை, இன்றைக்கி வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. ஓகேங்க கொத்தனார் வேலைலாம் கொஞ்சம் கஷ்டம் போலையே, கேமில் கட்டுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதில் வேறு ரியல் லைஃப்லலாம் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம தூங்கிடுவோம், அப்புறம் வேணால் க்ரீப்பர் போய் டமால்னு எதனா போய் வெடிச்சு எதனா நம்ம உயிரை பறிச்சுட்டானா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஓகே இந்த சைடு ஃபுல்லாக இது எடுத்துருவோம், இது எனக்கு பிடிக்கல நல்லா இல்லை. அதையும் அந்த ஸ்ட்ரிப்டு வுட்டு மாதிரி அந்த வுட்டில் அந்த தோல் உரிச்ச வுட்டு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுடுவோங்க. ஓகே சீக்கிரம் இது எல்லாத்தையும் உடறா. ஓகே கரெக்டாக இது எல்லாத்தையும் உடச்சிருவோம். ஓகே கரெக்டாக இருக்கும் போதும்னு நினைக்கிறேன் நான். ஒரு இதுவே ரொம்ப அதிகம் தாங்க. சரி விடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு கைவசத்துக்கு எடுத்து வச்சுப்போம். எகிரி வெட்ட முடியாதா? ஐயோ இதை வெட்ட முடியலங்க. சரி ஓகே இதே போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பி அந்த இதை வந்து வச்சுருவோம். இப்போ இதுவே 10 வந்திருக்கா. ஓகேங்க 10 அதிகம்தான். சரி நம்ம பாட்டில் வீட்டுக்கு இப்போ சீக்கிரம் போவோம். ஓகே இது கரெக்டாக இருக்கா? ஓகேங்க கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதனா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாமா? சரி விடுங்க, அப்படி எதனா நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் ஆஃப்லைனில் பண்ணி வைக்கிறேன். ஓகே இதனடா இந்த வுட்டு மேலே அப்படி வேறு மாதிரி இருக்குது வித்தியாசமாக. இருங்க அங்கே ஒரு வுட்டு வந்து ஐயோ இது ஸ்ட்ரிப்புடு வுட்டாக மாற்றணும். ஓகேங்க கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே ஒரு வுட்டு எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி வித்தியாசமான அந்த பிளாங்க் வுட்டாக இருக்குது, அதையும் உடச்சி எடுத்துகிட்டு இந்த வுட்டை வச்சுடுவாங்க. ஓகே இந்த சைடு ஃபுல்லாக காபிள் ஸ்டோன் வச்சு பண்ணிடலாம். என்னடா ஏதோ பண்ண அது உடனே போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி காபிள் ஸ்டோன்ஸாக வந்து நான் மாற்றி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக காபிள் ஸ்டோன் தான். இப்போ இந்த சைடில் தான் நம்ம வந்து டோரை வந்து வைக்க போகிறோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஓகே இது வேறு லைட்டாக டச்சு வேறு கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக வந்துடும். ஓகே இப்போ வெளியே வேறு போகணுமா, எங்கே எப்படி போகிறது? இந்த சைடு இல்லைங்க நம்ம இப்படி போக தேவையில்ல, பின்னாடி இருங்க நம்ம எந்த சைடு கதை வைக்க போகிறோமோ அந்த சைடே உடச்சிருவோம். எதுக்கு 2 வேலை, இங்கே நம்ம முன்னாடி கட்டி வச்சிட்டோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே வேறு எதனா மிஸ் பண்ணுற போகிறேன். கரெக்டாக இருக்கா? ஓகேங்க கரெக்டாக இருக்குது. இப்போ போய்ட்டு நம்ம இந்த சைடில் தான் வந்து கதவு வந்து வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் சூரிய பகவானோட ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் கிடைக்குங்க. ஓகேங்க கரெக்டாக அந்த சைடு தான் சூரியனும் இருக்குது.
கரெக்டாக இருக்கா வீடு? ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்ட்னா ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது. ஷேடர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஷேடர்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஷேடர் வந்து என் மொபைலுக்கு இந்த ஷேடர் தாங்க தாங்கும். ஓகேங்களா, ஓரளவுக்கு இந்த மொக்கையான ஷேடர் தான் தாங்கும். ஒரு வேளை ஃப்யூச்சரில் நல்ல மொபைல் வாங்கினோம்னா நல்ல ஷேடரு RTX இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் நல்லா இருக்காது, உங்கள் ஃப்ரெண்டும் நல்லா ஜாலியாக பொழுதுபோக்காக இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம போயிட்டு பிளாங்க்கு செஞ்சுப்போம். பிளாங்க் செஞ்சுட்டு எதுக்கு ஓகேங்க அப்போ ஸ்டார் கேஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பிளாங்க் நான் எதுக்கு செய்கிறேனே தெரில, ஆனால் ஒரு கைவசத்துக்கு செஞ்சு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டார்ஸும் செஞ்சு வச்சுக்கிறேன். ஓகேங்க, கதவும் செஞ்சாச்சு. இப்போ இந்த சைடில் தான் நம்ம வந்து கதவு வைக்க போகிறோம். ஓகே, இந்த ஆர்மோடியில் விட நம்மளை பார்த்தா ஆனாவுனா சுருண்டு போய் உட்காந்துக்குது. ஓகேங்க, இந்த சைடில் தான் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா அந்த இப்போ இந்த ஸ்டார் வந்து தான் நம்மளை மேல் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கான இது வந்து பண்ணோம். அதாவது மேல் வீட்டுக்கு போகிறதுக்கு, மேல் ஃப்ளோருக்கு போகிறது இந்த ஸ்டார் தாங்க யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஐயோ, இது வேறு எப்படி வருதா? பெருசாக இருங்க, நான் அப்படியே கீழே வச்சு அதுக்கு மேலே வச்சிட்றேன். நான் வந்து ஓகே கீழே வச்சு அது மேலே சப்போர்ட் கொடுத்து வச்சிட்றேங்க நான். ஓகேங்களா, ஓகே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம உடச்சிடுவோம், கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, இது இப்படி வை மேலே இங்கே. ஐயோ, இது வேறு நம்மளை போட்டு டென்ஷன் ஏற்றுதுங்க. ஓகேங்க, இப்போ இது வந்து மேலே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருவோம். இங்கே இதே இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் சர்வைவல் வழியும் கூட கட்டி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ரேண்டமாக ஒரு சில பேர் சூஸ் பண்ணி நம்ம மைன்கிராஃப்ட் கேமை ஃப்ரீயாக கிவ் அவே பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகே, இந்த வுட்டை இப்படி வச்சு இது வைப்போமா? ஓகே, இல்லை நல்லா இல்லை, ஸ்ட்ரிப்டு வுட்டாக மாற்றி வச்சுடுவோம். ஓகேங்க, கதவை எடுத்து இப்படி சரக்குன்னு ஒரு கதவை இப்படி போட்டுருவோம், நம்ம சூப்பராக இருக்கும். ஓகேங்க, வச்சாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து முழுக்க காபிள் ஸ்டோன் இப்படி லைனாக சர்ன்னு வச்சுக்கிட்டே வந்துடுவோம். ஓகே, இந்த இதெல்லாம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம மைனிங்லாம் வந்து ஆஃப்லைனில் வந்து பண்ணி வைக்கிறேன். அதாவது நமக்கு நிறைய இப்போ ரிசோர்ஸஸ்லாம் நிறைய தேவைப்படுது. ஓகேங்களா, இப்போ மெயினாக வந்து நம்ம வீடு கட்டிட்டோம். அயன்லாம் வந்து மெயினாக ரொம்ப பஞ்சமாக இருக்குங்க அயனுக்கு. அதுக்கப்புறம் சீக்கிரமாக டைமண்டு எமரல்டுன்னு எல்லாத்தையும் ஓபியாக இது பண்ணிவிடுவோம். ஓகே, மேலே இப்போ ஃபுல்லாக ஸ்லாபை போட்டுருவோமா? இருங்க, அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்போம். அந்த வேண்டிகேட்டர் வேறு நம்மளை வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கான். என் கண்ணு முன்னாடியே சுற்றிட்டு கிடக்குறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்லாப் வச்சுடுவோம். மேலே ஃபுல்லாக ஸ்லாபு. ஓகே, ஒரு 60 ஸ்லாபு செஞ்சாச்சுங்க. ஓகே, ஐயோ இந்த சைடு இல்லை, இந்த சைடு ஆமாம் இப்படி போக முடியல. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப்பு தான் வந்து பண்ணணும். ஓகேங்க, இப்போ மேலே ஃபுல்லாக ஸ்லாபு அக்கேஷியா ஸ்லாப் தான் வந்து வைக்க போகிறோங்க. இந்த சைடு ஃபுல்லாக வச்சிட்றா, கரெக்டாக இருக்கணும். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க, எனக்கு அது கன்ஃபார்ம் தெரியும். மறக்காமல் என்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் க்ரியேட்டரு, ஒரு சின்னதாக இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ்க்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அவங்களையும் நம்ம மேலே ஏற்றி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த வீடு, வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த சைடு ஃபுல்லாக லீஃப் தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருங்க, இது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிடலாம். இது நல்லா இல்லை, இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாத்தையும் மைண்ட் பண்ணிவிடுவோம். அந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு வச்சோம்ல, அந்த சப்போர்ட்டுக்கு வச்ச பிளாக் எல்லாத்தையும் நம்ம வந்து மைண்ட் பண்ணி விட்ருவோம். என்னால் ரொம்ப நேரம் வேறு வந்து பேச முடியல, வாய் வேறு வலிக்குதுங்க. ஓகே, இது மாதிரி மேலே இது மாதிரி வச்சுக்கிட்டே போக போகிறோம். ஓகேங்க, கரெக்டாக இருக்கும். வெயிட் அடி வச்சுட்டான். ஓகே, இதே மாதிரி மேலே ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கிட்டே வர போகிறோங்க. ஓகே, கரெக்டாக இருக்கும். இங்கே ஐயோ எட்ட மாட்டேங்குது, கீழே ஆகிட்டு. ஓகே, இப்போ கீழே போயிட்டு வச்சுப்போம். இந்த ஸ்க்ரீனு வேறு ஆனாங்கன்னா சர்க்குன்னு திரும்பிடுதுங்க. ஓகேங்க, சும்மா சூப்பராக நச்சுன்னு இருக்குது. ஓகேங்க, ஓபி சும்மா வேறு லெவலில் இருக்குது. இருங்க, பெருசாக நம்ம இந்த சைடுலேயும் வச்சு பார்ப்போங்களா? இந்த சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து இது கொடுப்போம், கிராஸை. இங்கே ஒன்று,
இங்கே 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 மேலே ஓகேங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த இதுலேயும் வச்சு பார்ப்போமா, நல்லா இருக்குமா? ஏங்க நல்லாவே இல்லைங்க, கருமம் சுத்தமாக நல்லா இல்லை ஏங்க, இது சுத்தமாக நல்லா இல்லைங்க. இருங்க, நம்ம ஃபுல்லாத்தையும் எடுத்துடுவோம். ஏதோ வீட்டுக்கு ஏதோ 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 ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ மீசை முளைச்ச மாதிரியே இருக்குதுங்க வீட்டுக்கு, பச்சை கலரில். ஓகே, இது எல்லாத்தையும் வெட்டிடுவோம். அதே மாதிரி சைட்லேயும் இது 2 இது வைக்கலாம். இதுவும் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம பின்னாடி வந்து இங்கே சீக்ரெட் ரூம் மாதிரி கட்ட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இதை எடுத்து இப்படி ஒன்று வச்சுடுவோம். ஐயோ, லீஃப் வேறு பத்தலையா? சரி விடுங்க, அந்த நார்மல் லீஃப் எடுத்தே வச்சுடுவோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். இங்கே வந்து இங்கே ஒரு டோர் வந்து வைக்க போகிறோம். இந்த சைடு இருக்குல்ல, இங்கே இந்த ஃபுல் இடத்தையும் இப்போ அடைச்சிட்டு இங்கே ஒரு டோர். ஓகேங்களா? ஓகே, இங்கே ஒன்று கீழே வச்சுட்டு, ஐயோயோ இது வேறு. ஓகேங்க, அது கீழே வச்சுட்டு இங்கே ஒரு டோர். என்னடா வைக்க முடியல? ஐயோ, அப்போ இலைக்கு மேலே வைக்க முடியாது போலங்க இது. சரி ஓகே விடுங்க, இப்போ எப்படியே வச்சுடுவோம். இப்போ மேலே ஒன்று லீஃப் வந்து வச்சுடுவோங்க. ஓகே, நல்லாயிருக்கு. இப்போ இங்கே பின்னாடி இருந்து அந்த சைடு கீழ் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி, அங்கேயும் போகிற மாதிரி, இங்கேயும் போகிற மாதிரி இருங்க. இதுக்கு மேலே இது பண்ண முடியுமா? ஏங்க பேசாத விட்டுருங்க, இது ஏதோ 2 வேலை மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே வச்சு இதை வச்சு ஸ்டார்ஸ் வைப்போம். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள், இப்போ நல்லா இருக்குது. அந்த ஸ்டார்ஸ் வச்சு போகும், நல்லாயிருக்கு. ஓகே, ஓபி. ஐயோ, ரொம்ப இது லைட்டாக அப்படி மேலே போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்து இது லீஃபு, இந்த சைடு ஃபுல்லாத்தையும் லீஃப் வச்சுருவாங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, சூப்பராக இருக்குல்ல வீடு. சும்மா 8 பொருத்தமும் கரெக்டாக இருக்குங்க நம்ம வீடுக்கு. வாஸ்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது வேறு உள்ளே போக முடியல. ஓகேங்க, இப்போ நம்ம பொருள் எல்லாத்தையும் இங்கே நம்ம வீட்டுக்கு, பழைய வீட்டுக்கு வந்துச்சு. புது வீடு போய் பழைய வீடுன்னு சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ புது வீட்டுக்கு எல்லா பொருளையும் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அப்பா என்ன பசி. காலையிலேருந்து ஒரு மனுஷன் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா பசிக்காகவே செய்யாதாடா. ஓகேங்க, இப்போ நம்ம கொஞ்சம் டார்ச் எல்லாம் கிராஃப்ட் பண்ணிப்போம் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஓகே, ஏன்னா வீடு வந்து வீடாக இருந்தால் பரவாயில்ல, மாப்ஸ் பண்ணாராக இருக்கக்கூடாது. இது அது கேம்ப் ஃபயரா? ஓகேங்க, இப்போ நம்ம சர்ன்னு டார்ச்சை கிராஃப்ட் பண்ணிவிடுவோங்க. பாருங்கள், இன்வென்ட்ரி எப்படி குப்பை மாதிரி கிடக்கு பாருங்கள். என் இன்வென்ட்ரி ஃபுல்லாக அதோ குப்பையோட மோசமாக கிடக்கு. ஓகே, இங்கே வைப்போமா? ஓகே இருங்க, நம்ம இங்கே போய்ட்டு ஒரு டோரை மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேங்க, இப்போ சூப்பராக இருக்குது. எத்தனை நாள் ஆகுது பாருங்கள், கிட்டத்தட்ட கேம் கணக்கில் 2 டேஸ் ஆகுது இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு. 2 டேஸ் ஆயிடுச்சு. ஓகே, மேலே ஒன்று வைப்போம். வீடா சூப்பர், நல்லா இருக்குங்க வீடு. ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபை. என்னங்க இலைக்கு மேலே வைக்கலான்னு நினச்சேன், இலைக்கு மேலேயும் வைக்க முடியல. என்னடா நீங்கள் சரி விடுங்க, இங்கே கதவுக்கு மேலே ஒன்று வச்சுடுவோம். ஓகே, உள்ளே கொஞ்சம் டார்ச்சு. ஓகே, ரொம்ப ஏதோ கும்மிருட்டுன்னு இருக்குது. ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. கீழே எதுனா ஒன்று வைக்கலாமா? இல்லை வேணாம், நல்லா இருக்காதுன்ற தாண்டியும் இடம் பத்தாது. ஓகே, அதுக்கு தான் நான் வைக்க மாட்டேன். இப்போ கீழ் ரூம்லேயும் வச்சுருவோம். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வச்சுருவோம். நம்ம இந்த வீடு தான் இந்த வேர்ல்டுக்கு ஃபுல்லாகவேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருங்க, இதுவும் ஸ்ட்ரிப்டு வுட்டாக மாற்றிடும். என்ன சொல்ல வந்தேன், இந்த வீடு தான் வந்து இந்த ஃபுல் வேர்ல்டுக்குமே நம்ம வச்சுக்க போகிறோமானா கிடையாது. இன்னும் சும்மா வேறு லெவலில் பெருசாக வீடெல்லாம் தெரிக்க விட போகிறோங்க. சும்மா பயங்கரமாக கட்டுறேன் பாருங்கள். யாராலையுமே நம்மளை யாரா நீ இப்போ தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம இந்த வேர்ல்டில் பயங்கரமாக ஏதோ பண்ணி யாராலையுமே நம்மளை அடிக்க முடியாத அளவுக்கு வரப்போனா. இவன் குதிரையை தூக்கிட்டு வரான் மண்டையன். ஓகேங்க, கையில் அங்கே பாருங்க, அவன் திரிசூலெலாம் ஏதோ எடுத்துகிட்டு வரான் நம்மளை குத்துறதுக்கு. இவங்கிட்ட மாட்டினாலும் அவ்வளோதாங்க போச்சு, நம்ம சோழியை முடிச்சு விட்ருவோம் அந்த பையன். ஓகேங்க, நம்ம போய்ட்டு இப்போ தூங்கிடுவோம் சீக்கிரமாக. இதுக்கு தாங்க நான் வந்து சொன்னேன், ஆஃப்லைனில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னா, ஆஃப்லைனில் வந்து விளையாடிட்டு இருந்தேன், நான் பாட்டில் விளையாடிட்டு இருந்தேன் ஆஃப்லைனில். இந்த மாதிரி படுத்து தூங்குறேன், டமால்னு ஒரு சவுண்டு. என்னாடான்னு வந்து ஐயோ, இன்வென்ட்ரியில் வர இது இல்லையா? ஓகே, சொல்கிறேன் பாருங்கள் அந்த கதையை. டமால்னு ஒரு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா க்ரீப்பரு. அந்த இடமே அப்படியே சும்மா குழி மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, இப்போ கீழே வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிள் இது எல்லாத்தையும் வச்சுருவோம். ஓகே, அதில் தான் எனக்கு வந்து மெயினாக அந்த வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னே தோணுச்சு. இப்போ செஸ்ட்டை உடச்சிருவோம். இருங்க,
செஸ்ட்டை உடச்சி கரெக்டாக ஒரு பொருள் ஓகே செஸ்ட்டே கையில் மாட்டிச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு செஸ்ட்டு இதெல்லாம் வச்சுருவோம். கீழே வந்து செஸ்ட்டு ரூம் மாதிரி கட்ட போகிறோம். இப்போ மேலே நம்மளுக்கு செஸ்ட்டு வந்து எதுக்குன்னா ஒரு சில தேவையான பொருட்கள் ரொம்ப அவசியமான பொருள் எல்லாத்தையும் மேலே வைக்க போகிறோம். கீழே வந்து ஒரு செஸ்ட்டு ரூம் மாதிரி ஒன்று கட்ட போகிறோங்க. ஓகேங்களா? ஓகே இது எல்லாத்தையும் எடுத்து இப்படி அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். இந்த செஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோங்க. ஓகேங்க. ஏங்க அங்கே பாருங்கள் கைஸ், நான் இது வந்து ஆஃப்லைனில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். சரி இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டாப்பில் பாஸ் பண்ணி வச்சுட்டு எல்லா பொருளையும் புது வீட்டுக்கு மாற்றிட்டு சர்ப்ரைஸாக காட்டுவோன்னு நினச்சா அங்கே பாருங்கள் இந்த அநியாயத்தை க்ரீப்பரும் ஒரு விச்சு ஒன்றுமே பண்ண முடியல என்னால். ஓகே ஐயோ வந்துட்டான் ஓடுற டி ஏங்க இவன் வேறு வந்து நம்ம ஜெட்டி உள்ள போய் எதுனா டமால் வெடிச்சிட்டனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் பத்திரமா வீட்டுக்குள்ளே வச்சுப்போம். என்னடா புது வீடு கட்டினா நேரமே சகுனமே சரியில்லை. ஓகே எல்லா பொருளையும் நம்ம புது வீடுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. ஓகே இங்கே பாருங்கள் செஸ்ட்டு சும்மா எல்லாமே வேறு லெவலில் தெறிக்க விட்டாச்சு. ஓகே சும்மா சூப்பராக இருக்கா? ஓகே கைஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. ஓகே மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக்குன்ற ஆப்ஷனை போட்டு விட்டுருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறங்க. பை கைஸ் பை. இன்னொரு நல்ல சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.